ஒருவேளை நிஜமாவே வானதி பிரெக்னென்ட் ஆயிட்டாலோ? ஏய் ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் பாண்டியனோட ஓனர் சொல்கிறாரு, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒருவேளை யாருக்கும் தெரியாம வானதி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டியா? டேய் அதனால் உன்னோட லீஸ் டைமும் முடிஞ்சிடுச்சு, இந்த கடையை நீயே வச்சுக்கோ பாண்டி, நீயே சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியனுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுது. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாண்டி, இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால் இந்த 3 லட்ச ரூபாய்க்கு இந்த கடையை வச்சுக்கோ, மற்ற பொருள் கூட எனக்கு காசு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அப்புறம் வேற என்னடா? அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. உடனே பாண்டி வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, அண்ணா இது மாதிரி ஓனர் சொல்கிறாருண்ணா இந்த கடை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நல்ல விஷயம் தானே பாண்டி, நீயும் ஒரு மெக்கானிக் ஷெட் வைக்கிறதானு சொன்னேன், இது உன் கனவு நனவாயிடுச்சு இல்லை, சூப்பர்டா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. சோனும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு. நீ ஒரு மெக்கானிக் ஷாப் தனியா ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், நாமெல்லாம் கூட பேசியிருக்கோம்ல. நிலா எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, சூப்பர் பாண்டி இது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் அவங்க நீங்கள் படிப்படியாக முன்னேறதுக்கு அடிப்படை தூண்டுகோல் இதுன்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் பாண்டிக்கு சந்தோஷம்தான், இது நிஜமாவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பணத்துக்காக யோசிக்கிறாரு. எல்லாம் ஓகே தான், பணம் அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே சேரல, பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைடா, பார்த்துக்கலாம்டா, நான் எப்படியும் முயற்சி பண்ணுறேன்றாங்க. நிலாவும் என் பங்குக்கு நான் பணம் தரேன், நீங்க கடையை லீஸுக்கு எடுக்கிறதா நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த கடை உங்களுக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பல்லவனுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு தனக்கு gift கொடுத்தாருல சேன், ஒரு ரிங்கு, அதை எடுத்து கொடுக்குறாரு. இதை வச்சு அண்ணனுக்கு தொழில் கொடுங்க அப்படின்ட்டு. இதை பார்த்த சேன் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ வச்சுக்கோ, ஞாபகார்த்தமாக நான் கொடுத்தேன், இதை வச்சுக்கோ, நீ வந்து நல்லா படித்து சம்பாரித்து பெரிய ஆளானோன்னு எங்களுக்கெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியனுக்கும் ஓகே தான், எல்லாமே சந்தோஷம் ஆகுறாங்க. பரவாயில்ல, இவங்க எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததால் எல்லா வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லதாக தான் அவங்க வீட்டில் நல்லா நடந்துட்டுருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக வானதிக்கு ஃபோன் பண்ணுறாரு பாண்டியன். ஆனால் இந்த வானதியோ வந்து என்னத்துக்கிட்ட கூப்பிட்டேன் அப்படின்னோடனே, இல்லை இது மாதிரி நான் இந்த கரேஜுக்கு எடுத்துக்கிறேன், நானே ஓனர் ஆக போகிறேன், இந்த கடை எந்த ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இந்த வானதி வந்து, ஐயோ இதெல்லாம் எதுக்கு, இது கடை என்ன கூப்பிட்டேன், இதெல்லாம் எதுக்கு பாண்டி, தேவையில்லாமல் இதை கட்டின்னு அழுகுறேன், இதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம்ல, மாதம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்குது பாண்டியனுக்கு. வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷமாக அவனோட சொந்த காலில் நிற்கிறான். கைத்தொழில் நிறைய தெரியும், இந்த கைத்தொழில் வச்சு அவன் முன்னேறி தான் அவன் பார்க்குறான். எப்போவுமே கைத்தொழில் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து உறுதுணையாக வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம பாண்டியன் பண்ணிகிட்ருக்காரு. இது தடை போகிறதுக்காகவே இந்த வானதி வந்து இப்படி ஒரு நெகட்டிவாக பேசுகிறா. அதுவும் ஒரு பக்கம் வந்து நம்ம பாண்டியனுக்கு சேடாக தான் இருக்குது. எதுக்கடா இவகிட்ட நம்ம சொன்னோம் போல், அவன் வந்து நம்மளுக்கு கட்டிக்கு போகிறோமே, நம்மளுக்கு மனைவி வரப்போகிறாள், அதனால் அந்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ணிக்கினாரு, முக்கியமான விஷயத்த. இந்த வானதி வந்து கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பல்லவனோட அம்மா, ஒரு பக்கம் பாண்டியனுக்கு பண பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து இந்த பல்லவனுக்கு அவங்க அம்மா பிரச்சனை. அவங்க அம்மா எப்படியோ தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முழு தீவிரத்தில் இறங்குறாங்க நிலாவும் சோழனும். நிலாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேடி எங்கேயோ அலைஞ்சி அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு வழியாக அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடறாரு. இந்த விஷயத்தை எப்படியோ நிலாவுக்கு சொல்கிறதுக்காக நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் பல்லவனோட அம்மா இருக்கிற வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன், வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இருங்க, அங்கேயே இருங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இவங்க எப்படி அந்த அம்மா கிட்ட பேசுவாங்க, அடுத்த வர எபிசோடு தாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.